பிதாவின் சித்தப்படி தன் ரத்தம் சிந்தி சபையை ஸ்தாபித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி அநேக காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய நாலு நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். வேத ஆட்சி செய்திகளை கேட்டு அவ்வப்பொழுது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும் குறிப்புகளுக்காக நன்றி கூறுகிறோம். உங்களைப் போல வசனத்தை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள பலருக்கு நீங்கள் இதை அறிமுகம் செய்யலாம். சரி, இன்று நாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை படிக்கப் போகிறோம். இங்கே திருச்சபையில் தலைமை பொறுப்புகளை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இது உண்மையான வார்த்தை என்று சொல்லும் பொழுது காலத்தால் இது சோதித்து அறியக்கூடியது, நம்பத்தக்க ஒரு வாசகம் இது. கண்காணிப்பை விரும்புகிறவன் என்று பழைய மொழிபெயர்ப்பிலே காணப்பட்டிருக்கிற வாக்கியம் திருவிவிலியத்திலே சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்திலேயும் இதுவே கருத்துடையதாய் இருக்கிறது. இந்த வாக்கியம் நமக்கு சொல்லும் மற்றொரு உண்மை என்னவென்றால், இந்த பொறுப்பை செய்ய விரும்புகிறவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பை செய்ய தகுதி உள்ளவர்களே இந்த பொறுப்பை செய்ய விரும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருக்கும் வரத்தை அவன் பயன்படுத்த அங்கே ஒரு இடம் அவனுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே அவருடைய வழிநடத்துதலின்படி இந்த பொறுப்பை அவன் பெற்றுக்கொண்டால்தான் அது நல்லது. அப்படி இல்லை என்றால் அது பரிதாபமான ஒரு நிலைமை ஆகிவிடும். மேலும் திருச்சபையிலே ஒரு கண்காணி அல்ல, பலர் அங்கே இருந்திருக்கிறார்கள். கண்காணி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை பலரால் தவறாகவும் அர்த்தம் கூறப்பட்டிருக்கிறது. இதன் உண்மையான பொருள் என்னவென்றால் மேற்பார்வை செய்கிறவர். ஆதி திருச்சபையிலே போதகர்கள் வெவ்வேறு பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், சிலர் போதகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், இன்னும் சிலர் மேய்ப்பர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். பேராயர் அல்லது மேற்பார்வை செய்கிறவர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். வெறுமனே ஊழியர் என்று அழைக்கப்பட்டவர்களும் உண்டு. அந்த காலங்களிலே யாரையும் ரெவரண்ட் என்று அழைக்கவில்லை. ரெவரண்ட் என்றால் பயங்கரம் என்று பொருள். இந்த பெயர் கர்த்தருக்கு மட்டுமே உரியது. பேராயர் என்றாலும் மூப்பர் என்றாலும் ஒரே நபரைத்தான் இது குறிக்கிறது. மூப்பர் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பொறுப்பில் இருப்பவர் என்பதை தான் குறிக்கிறது. அவர்கள் ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவராய் இருக்க வேண்டும். பேராயர் அல்லது பிஷப் என்னும் வார்த்தை அந்த பொறுப்பை குறிக்கிறது. எனவே இந்த 2 வார்த்தைகளும் ஒரு பொறுப்பில் உள்ளவர்களையே குறிக்கிறது. ஆதி திருச்சபையிலே பேராயர் என்று அழைக்கப்பட்டவர்கள் மற்ற பேராயர்கள் மேலோ மூப்பர்கள் மேலோ அதிகாரம் பெற்றவர்களாக இல்லை. அதுபோல பல சபைகளின் மேலும் அதிகாரம் உள்ளவர்களாயும் இல்லை. கர்த்தருடைய வசனத்திலும் இதற்கு ஆதாரம் இல்லை. பல திருச்சபைகளை ஸ்தாபித்த பவுலப்போஸ்தலனும் தன்னை குறித்து அவ்வாறு பேசவில்லை. எந்த சபையையும் அவர் ஆட்சி செய்கிறவராயும் இல்லை. எனவே ஒரு மூப்பர் அல்லது ஊழியர் திருச்சபையில் பணிவிடை செய்கிறவராக இருக்க வேண்டுமே ஒழிய அதை ஆளுகிறவராய் இருக்கக்கூடாது. அவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று சொல்லும் பொழுது திருச்சபைக்கு சிறப்பான பணிவிடை செய்யக்கூடிய ஒரு இடத்தை நாடுகிறான். இதுதான் பொருள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், திருச்சபையில் எந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் பல காரியங்களுக்காக குற்றம் சாட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் சொல்லப்படுகிற குற்றங்கள் உண்மையாய் இருக்கக்கூடாது. பலர் உங்களை குறித்து தவறாய் பேசலாம். ஆனால் அவர்கள் சொல்லும் எந்த காரியத்திலேயும் நீங்கள் குற்றவாளியாக இருக்கக்கூடாது. போதகர் ஒருவர் ஒரு பெரிய திருச்சபையிலே ஊழியம் செய்து வந்தார். நீண்ட காலங்களுக்கு பிறகு நண்பர் ஒருவரை தற்செயலாய் மற்றும் ஒரு பட்டணத்திலே சந்தித்தார்.
அந்த பெரிய திருச்சபையிலே வேலை செய்வது பற்றி நீ எப்படி நினைக்கிறாய் என்று கேட்டார் நண்பர். அதற்கு இந்த போதகர், உண்மையாகவே சிறந்த ஒரு வாய்ப்பு தான் அது. குறிப்பிடத்தக்க ஒரு இடத்திலே இருப்பதை நான் உணர்கிறேன். பல காரியங்களுக்காக குற்றம் சாட்டப்படுகிறேன். ஆனால் நான் நிரபராதி என்று விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொருவருக்காக நான் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. எனவே கர்த்தருடைய வசனத்தை சரியாய் போதிப்பதில் கவனம் செலுத்துகிறேன் என்று கூறினார். அதற்கு நண்பர், அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு எதுவும் உண்மையில்லை என்பதற்காக நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றார். ஆம், நீங்களும் உங்கள் திருச்சபையிலே ஏதோ ஒரு பொறுப்பிலே இருக்கலாம். உங்களை குறித்து பலர் பல குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். ஆனால் அவைகளில் ஒன்றும் உண்மையாய் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரிதானா? அடுத்து பவுல் இங்கே சொல்வது ஒரே மனைவியை உடைய புருஷனும் என்று சொல்கிறார். 2 வகையாக இதற்கு நாம் விளக்கம் கொடுக்கலாம். சபையிலே கண்காணியாக இருப்பவன் திருமணம் செய்தவனாய் இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் மனதிலே வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். பவுல் திருமணம் செய்யவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பவுல் திருமணம் செய்திருந்தார். அவருடைய மனைவி மரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் செனகரிப் சங்கத்திலே அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்றால் அவர் திருமணம் செய்தவராகத்தான் இருக்க வேண்டும். பவுல் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. காரணம், ஒரு ஊழியக்காரனாக பல இடங்களுக்கு அவர் பயணம் செய்து கொண்டே இருந்தார். இன்றும் பல திருச்சபைகளிலே போதகராய் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் திருமணம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. பவுலின் காலத்திலே ஒருவர் பல பெண்களை திருமணம் செய்யும் கலாச்சாரமும் இருந்தது. எனவேதான் கண்காணியாக இருப்பவன் கட்டாயம் ஒரு மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கண்காணியின் குணநலனாக பவுல் சொல்லும் அடுத்த காரியம், அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதாவது மிதமானவனாய் இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுகிறவனாய் இல்லாமல், சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் பதட்டம் இல்லாமல் அமைதலாய் இருக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். இன்னும் சற்று தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அப்படி இருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக தெளிந்த புத்தி உள்ளவனும் தனது பணியை குறித்த பொறுப்புள்ளவனாய் கவனமாய் இருக்க வேண்டும். இவ்வாறு கூறுவதால் அவனுக்கு வேடிக்கை உணர்வே இருக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல. தனது பொறுப்பிலே தனது பணியிலே கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். அடுத்து பவுல் சொல்லும் குணநலன் யோக்கியமுள்ளவனும். கண்காணி தனது நடக்கையிலே ஒழுக்கமுடையவனாய் இருக்க வேண்டும். கேள்விக்குறியான வார்த்தைகளை பேசவோ கேள்விக்குறியான செயல்களையோ அவன் செய்யக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் தனது கவனக்குறைவினாலே பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டார். திருச்சபையிலே உள்ள மற்றும் ஒரு பெண்ணோடு அவர் தொடர்பு கொண்டிருப்பதாக பலர் பேசினார்கள். ஆனால் பல வகைகளிலே அவரை குறித்து நான் கேள்விப்பட்ட காரியம் அவர் தவறு செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது. என்றாலும் தனது நடக்கையிலே அவர் ஜாக்கிரதையாக இல்லை. கணவரோடு வராத ஒரு பெண்ணை வீட்டிற்கு செல்லும் வழியிலே விட்டுவிடுவதற்காக தன் காரிலே அழைத்து சென்றிருக்கலாம். இது சிலருக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணி அவரது பெயரை கெடுக்க முயன்றிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பெண்ணை மற்றொரு குடும்பத்தோடு போகும்படியாய் அவர் அனுப்பியிருக்க வேண்டும். இந்த காரியத்திலே அவர் ஜாக்கிரதையாக இல்லாதது அவருடைய தவறு. பவுல் அடுத்து என்ன சொல்கிறார்? கண்காணியானவன் அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதன் அந்நியரை உபசரிக்கும் பண்புள்ளவனாய் இருக்க வேண்டும். முற்காலங்களிலே இப்படிப்பட்ட குணநலன் உள்ள பல திருச்சபை பொறுப்பாளர்களை நான் கவனித்திருக்கிறேன். இன்று பல திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பொறுப்பாளர்களை காண முடிகிறதில்லை. திருச்சபையிலே நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்தாலும் புதிதாக உங்கள் திருச்சபைக்கு வருகிறவர்களை நீங்கள் உபசரிக்க வேண்டும். கடைசியாய் உங்கள் திருச்சபைக்கு வந்த ஊழியர்களை நீங்கள் எப்படி உபசரித்தீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை சரியாய் உபசரிக்கவில்லை என்பதை உணர்வீர்கள் என்றால் அடுத்து வருபவரை உபசரிப்பதை குறித்து இப்பொழுதே திட்டமிடுங்கள். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள் என்றால் இப்பொழுதே அந்த பொறுப்பை மற்றும் ஒருவருக்கு கொடுத்து செல்லுங்கள். தொடர்ந்து மற்றொரு முக்கியமான குணநலனை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். அவர்கள் போதக சமர்த்தராய் இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை கூற விரும்புகிறேன். உங்கள் சபையிலே என்ன பொறுப்பான பணியிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை சரியாய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபைகளிலே பொறுப்புகளுக்கு போட்டியிடுகிறவர்களுக்கு
முதலாவது வேதாகம தேர்வு நடத்தி அதிலே தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே பொறுப்பிலே அமர்த்த வேண்டும். உங்கள் சபை வேதத்தை விசுவாசிக்கும் ஒரு சபையாகவும் இருக்கும் என்றால் இதை உங்கள் சபையிலே நீங்கள் செயல்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயம் அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 3:3 கவனியுங்கள். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. முதலாவது என்னென்ன குணநலன்கள் இருக்க வேண்டும் என்பதை கூறிவிட்டு ஒரு கண்காணியின் வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியங்களையும் பவுல் எழுதியிருக்கிறார். முதலாவதாக அவன் மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது. அடுத்ததாக அவன் யாரையும் கை நீட்டி அடிக்கும் பழக்கமுள்ளவனாய் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக அவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் என்று கூறுகிறார். அதாவது அவன் பணப்பிரியனாய் இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்றுதான் 1 தீமோத்தேயு 6:10 நாம் வாசிக்கிறோம். திருச்சபையிலே ஆவிக்குரிய காரியம் தவிர மற்ற எத்தனையோ காரியங்களுக்காக காணிக்கை பணம் செலவு செய்யப்படுகிறது. திருச்சபையிலே பண பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சில வேலைகளை கொடுத்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து மறைமுகமாக பணத்தை எதிர்பார்க்கும் சோதனை இருக்கிறது. எனவே கண்காணியானவன் தன் சொந்த பணத்தை செலவு செய்வதிலும் சபையின் பணத்தை கையாள்வதிலும் மிகவும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். கண்காணியின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அடுத்த நல்ல குணநலன் அவன் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். சபையில் உள்ள யார் வந்து எதை குறித்து அவனிடத்திலே கேள்வி மேல் கேள்வி கேட்டாலும் எரிச்சல் படாமல் கோபப்படாமல் பொறுமையோடும் சாந்தத்தோடும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். மேலும் சபையிலே பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதன் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். ஆனால் பல சபைகளிலே சண்டை பண்ணுகிற ஆவி உள்ள ஒரு சிலர் பொறுப்புகளிலே இருந்து கொண்டு எந்த ஆலோசனை கூட்டத்திலும் சத்தத்தை உயர்த்தி சரியாய் காரியங்களை செய்ய விரும்புகிறவர்களுக்கு எதிராகவும் சண்டை செய்து கொண்டு இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டு அடுத்த முறை அவர்கள் பொறுப்புக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உண்மையான விசுவாசிகளுடைய கடமை. சரி, 1 தீமோத்தேயு 3:4-5 பாருங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? திருச்சபையின் பொறுப்புகளில் இருக்கும் ஒரு மனிதன் தன் வீட்டிலும் அதிகாரமுடையவனாய் இருக்க வேண்டும். அதே நேரம் அவன் சர்வாதிகாரியாயும் இருக்கக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கும் என்றால் வீட்டிலே அவனை எல்லாரும் மதிப்பார்கள், அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். வீட்டில் அவனது வாழ்க்கை சரியில்லை என்றால் வீட்டில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் திருச்சபையிலே பொறுப்பிலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதிகாரத்திலிருந்து செயல்படுவது என்றால் என்ன என்பதை அவன் அறியவில்லை. சரி, 1 தீமோத்தேயு 3:6 அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. நூதன சீஷன் என்பது புதிதாய் விசுவாசத்திற்குள்ளே வந்த ஒரு மனிதனை குறிக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்புதான் அவன் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அடுத்த வாரமே திருச்சபையின் தலைவனாக அவனை ஏற்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த பொறுப்பிற்கு தகுதி உள்ளவன் இல்லை. எந்த ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்திலேயும் புதிதாய் விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்களை முக்கியமான பொறுப்புகளை எடுக்க முடியாய் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வசனத்திலே அவர்கள் ஆழமாய் வளர வேண்டும். மேலும் அடுத்து அவன் பெருமை அடைந்து பிசாசு அடைந்த தண்டனையிலே விழாதபடி என்று எச்சரிக்கப்படுகிறான். பெருமை பிசாசின் ஒரு பெரிய பாவம். சபையிலே பொறுப்பாக இருப்பவர்கள் வாழ்க்கையிலேயும் சில ஊழியர்கள் வாழ்க்கையிலேயும் இதுவே அவர்களை விழத்தள்ளும் பாவமாய் இருக்கிறது. நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் பெருமை உள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றுதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:7 பாருங்கள். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். இங்கே புறம்பானவர்கள் என்று சொல்லும் பொழுது திருச்சபைக்கு வெளியே இருக்கிற பொதுமக்கள், அந்த மனிதனை குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயம்.
வெளியே சமுதாயத்திலே அவன் கட்ட வேண்டிய வரியை கட்டாதவனாய் இருப்பான் என்றால், மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாய் இருப்பான் என்றால், பொய் சொல்கிறவனாய் இருப்பான் என்றால், அவனை திருச்சபைக்குள்ளும் பொறுப்பிலே இருக்க அனுமதிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிசாசின் கையாளாய் இருக்கிறான். அவனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கவே முடியாது. எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் பிசாசின் சிந்தனையின்படியே அவன் செயல்படுவான். இன்று நாம் கற்றுக்கொண்ட வசனங்களின்படி சாட்சி வாழ்க்கை வாழ்பவர்களை மட்டுமே உங்கள் திருச்சபைகளிலே தலைவர்களாக்குங்கள். தவறான மனிதர்கள் தலைவர்களாக முயற்சிப்பார்கள் என்றால் அவர்கள் பொறுப்பெடுக்காது உங்கள் சபையை காத்துக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுடையது. ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் தலைவர்களை குறித்தும் அவர்களுடைய நல்ல குணநலன்களை குறித்தும் அவர்கள் தவிர்க்க வேண்டிய குணநலன்களை குறித்தும் இன்றைக்கு கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபைகளிலே நீர் கொடுத்திருக்கிற நல்ல குணநலன் உள்ள தலைவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தவறான நோக்கத்தோடு பொறுப்பில் இருக்கிற மக்களையும் நாங்கள் பாரத்தோடு நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து சீக்கிரமாய் வெளியேற்றப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உண்மையான அன்பும் விசுவாசமும் அக்கறையும் உள்ளவர்கள், திருச்சபையின் மேலே கரிசனை உள்ளவர்களை மட்டும் பொறுப்புகளுக்கு கொண்டு வரக்கூடிய ஞான இருதயத்தை திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீர் காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சரியான தலைவர்களை எடுக்க ஆவியானுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபை தலைவர்களோடும் என்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கண்காணி யாரால் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும்? கண்காணி யாரால் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, புறம்பானவர்களால். ஆப்ஷன் பி, பிற ஊழியர்களால். ஆப்ஷன் சி, சபை மக்களால். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். ஒரு கண்காணியின் பணியை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்தோம். கண்காணி என்பவர் சபையின் மக்களை பொருட்படுத்திக் கொள்ள அழைக்கப்பட்டவர். சபைகளில் செய்ய வேண்டிய ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டவராய் இருக்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே கண்காணிப்பாளர் ஊழியருக்கோ சபை மக்களுக்கோ மேலாக தன்னை உயர்த்தக்கூடாது. தான் ஒரு பெரிய பதவியில் இருப்பது போல காட்டிக்கொள்ளக்கூடாது. இதுதான் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை. மேலும் அவர் வேதத்திற்கும் சத்திய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். நம்முடைய சபைகளிலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் ஊழியர்களையும் மூப்பர்களையும் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? அவர்களின் உண்மையான பரிசுத்த வாழ்க்கையை பார்த்தா, அல்லது வேறு உலக பிரகாரமான காரியங்களை பார்த்தா, இல்லாவிட்டால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு 42:2.